மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வீரா பேசுகிறேன். எல்லாம் 2025 நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். 2024 முடிய போகுது. இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது, திடீர்னு முடிகிற மாதிரி இருக்குது. எனிவேஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி செப்டம்பரில் கிரியேட்டிவ் இந்தியா அகாடமி ஸ்டார்ட் பண்ணோம். செப்டம்பர் 2024. 2017 ஆகஸ்ட்டில் கிரியேட்டிவ் இந்தியா ஜென்ரல் இன்சூரன்ஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வீடியோ வந்து காமனாக இந்த இயர் எண்டுக்கு நான் கொடுக்குற ஒரு வீடியோ. நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்மளோட சேஞ்சஸ் என்னென்ன இருக்க போகுது, இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் என்னென்ன இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நான் வந்து கிரியேட்டிவ் இந்தியா ஜென்ரல் இன்சூரன்ஸ் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளோட ஆண்ட்ராய்ட் சாஃப்ட்வேர் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அட்வைசராக எங்களோட ஜாயின் பண்ணி பிஸ்னஸ் பார்ட்னராக ஜாயின் பண்ணி பண்ணுற பிஸ்னஸோட பாலிசிஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கமிஷன்ஸ் அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இது இல்லாமல் என்ன டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வீக்லி 2 days வந்து 1 hour செஷன் மார்னிங் இருக்கும். நான் அந்த குரூப்பில் இருப்பேன். நபர்கள் யாராக இருக்கும், உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும், உள்ள வந்து நீங்கள் கற்றுக்கலாம். உங்களோட அடுத்த விஷயம், 3வது விஷயம், எல்எம்எஸ் கோர்சஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்படின்னா என்னன்னா, யூஆர்எல் உங்களுக்கு இருக்கும், யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும், அதுக்குள்ளே வந்து வீடியோஸ் இருக்கும், பேசிக்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்கும், இன்சூரன்ஸ் மார்க்கெட் என்ன இருக்கும், இன்சூரன்ஸ்ல எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், சேல்ஸ் எப்படி க்ளோஸ் பண்ணணும், சீக்ரெட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இது சம்பந்தமான வெபினார்ஸ் நம்ம எடுத்தது எல்லாமே வெபினார்ஸ் வந்து வீடியோஸ் அங்கே இருக்கும். உங்களோட ஃப்ரீ டைம்ல நீங்க படிச்சுட்டு உங்க பிசினஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, என்ஹான்ஸ் பண்றதுக்கு, கரெக்ஷன்ஸ் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த 3 விஷயமும் கிரியேட்டிவ் இந்தியா ஜெனரல் இன்சூரன்ஸ் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் எடுத்திருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டீம் இதுக்கு ரெடியா இருக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. அந்த ஆப் மூலியமாவே நீங்க வந்து யார்கிட்ட பாலிசி போடுறது கான்டாக்ட் பண்ணணும், யார்கிட்ட கொட்டேஷன் வாங்க கான்டாக்ட் பண்ணணும், யார்கிட்ட அக்கௌண்ட்ஸுக்கு கான்டாக்ட் பண்ணணும், கமிஷன் சம்பந்தமான விஷயங்களுக்கு. ஏதாவது கிரீவன்ஸ் இருந்ததுன்னா யாரை கான்டாக்ட் பண்ணணும், அந்த கிரீவன்ஸ் அட்ரஸ் ஆகல அப்படின்னா என்ன எப்படி கான்டாக்ட் பண்றது, இந்த விஷயங்கள் எல்லாமே அங்கே கொடுக்கப்படும். இது இல்லாம ஃபியூச்சர்ல அதுலயே நீங்க கொட்டேஷன்ஸ் எடுக்கிறதுக்கோ இல்ல உங்க கமிஷன்ஸை வந்து ஸ்பாட்ல செக் பண்ணி பாக்குறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்கும். எந்த கம்பெனில பே அவுட்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே லேட்டஸ்ட் அப்டேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, நான் வீக்லி வந்து உங்களுக்கு ஒரு ஜூம்ஸ் கொடுக்குறோம்னு அஷ்யூர் பண்ணியிருந்தோம். அந்த ஜூம்ஸ்லாம் கொடுக்க முடியல, எங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அடுத்தடுத்து இன்னும் 2-3 பிஸ்னஸ் அடாப்ட் பண்றதுனால. அதனால ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எல்எம்எஸ் மாடியூல்ல நாங்கள் ரெக்கார்டட் கோர்சஸ் கொடுத்துருவோம். அந்த ரெக்கார்டட் கோர்சஸை நீங்கள் போனாலும் பார்த்துக்கலாம். வீக்லி வந்து இந்த 2 days மார்னிங்கோ அல்லது ஈவினிங் இருக்கும். அந்த டைம்ல நீங்கள் உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களோட சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்கலாம். உங்களோட பிஸ்னஸை அடுத்த லெவல் க்ரோ பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க எல்லாம் லக்கியஸ்ட் பீப்புள் ஆல்ரெடி உள்ள வந்துட்டீங்க. ஒரு சிலர் ஃப்ரீயா வந்திருக்கலாம், ஒரு சிலர் 1000 rupees கட்டி வந்திருக்கலாம். ஆனா இதுக்கு மேல ஜனவரில இருந்து உள்ள வர போற நபர்கள் எல்லாமே 2,999 பேமெண்ட்ஸ் கட்டி தான் பண்ண போறாங்க. 3,000 கட்டி தான் பண்ண போறாங்க. அடுத்து அது இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஏன்னா இதை வச்சு அவங்க சம்பாதிக்கும் போது அதுக்குண்டான ஃபீஸை கொடுக்கல அப்படின்னா அது ஒரு சீரியஸ்னஸ் புரியாது, அது பிசினஸா எடுத்து பண்ண மாட்டோம். அந்த காரணத்தினால ஓகே. நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டிவ் இந்தியா அகாடமியில நம்ம அடுத்து கொண்டு போற விஷயம், இன்சூரன்ஸ் அட்வைசர்ஸை, பிசினஸ் பார்ட்னர்ஸை ஃபுல்லாக அக்ராஸ் தமிழ்நாடு ரெக்ரூட் பண்ண போகிறோம். அவங்களுக்கு வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் மட்டும் சொல்லிக் கொடுக்க போகிறது இல்லை, லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதோட எக்ஸ்பர்ட்ஸ் உள்ள வர போகிறாங்க. அதுக்கு ஒரு கம்யூனிட்டி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வரப்போகுது. அடுத்தது பேங்க்ஸோட டைப்ஸ் வரப்போகுது. அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்ஸ் அந்த மாதிரி சப்போர்ட்ஸ் என்ன கொடுக்க முடியுங்கிற விஷயங்கள் கொடுக்க போகிறோம். ஒரு காமன் பீப்புளாக இங்கே உள்ள வந்தால் உங்களோட இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் இங்கே ரெடி பண்ணியிருக்கோம். எதுவுமே தெரியாது அப்படின்னு ஒரு நபர் உள்ள வராரு அப்படின்னா அவரை மாசம் ஒரு 5 digit இன்கம் சம்பாதிக்க வைக்கிறது தான் முதல்ல எங்களோட குறிக்கோள். ரைட்டா? இந்த விஷயம் கிரியேட்டிவ் இந்தியா அகாடமியோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸா இருக்கும். 2வது விஷயம், கிரியேட்டிவ் இந்தியா ட்ரேடர்ஸ் அப் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து 3 முக்கியமான விஷயம். ட்ரேடை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபண்ட்ஸ் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். எப்போ வேணா நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம், வித்ரா பண்ணிக்கலாம். 24 hours மார்க்கெட்டு. 2வது, லாசஸ் கிடையாது, ஒன்லி ப்ராஃபிட்ஸ். அது எப்படி? ப்ராஃபிட் மட்டுமே வரும், லாஸும் வரதான் செய்யும். அப்படின்னா இங்க ஏஐ மூலியமா ட்ரேட் பண்றோம். ஏஐ மூலியமா ட்ரேட் பண்ணும்போது மெஷின்ஸ் என்னைக்குமே தப்பு பண்ணாது. ஒரு ஏடிஎம்ல போய் நீங்க 1000 rupees வித்ரா பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நோட்டு கூடயும் வராது, ஒரு நோட்டு கம்மியாகவும் வராது. ஒத்துக்கிறீங்களா? அதே மாதிரி மார்க்கெட் டவுன் ஆக என்ன பண்ணுவோம்னா பர்ச்சேஸ் பண்ணுவோம், ஆவரேஜ் பண்ணி செல் பண்ணி ப்ராஃபிட்ஸ் மட்டும் தான் கொடுப்போம். 4 மாசமா நான் அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ரைட் சார். 3வது, எனக்கு இதுல பேசிக் கூட தெரியாது, நான் இதை பண்ண முடியுமா அப்படின்னா பேசிக்ஸ்ல இருந்து எக்ஸ்பர்டைஸ் ஆகிற வரைக்கும் கோர்சஸ் நம்மளோட கிரியேட்டிவ் இந்தியா ட்ரேடர்ஸ் அப்படி ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் 2025 இருந்து வருது. கம்யூனிட்டியோட ஜாயின் ஆயிருங்க, அந்த பிசினஸ்ல என்ரோல் பண்ணிக்கிங்க. உங்களை நீங்க இன்வால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் 100% 2025 கேரண்டி. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துட்டு போகலாம், பிசினஸையும் எல்லா விதத்துலையும் பண்ணலாம். லாஸ் பண்ணாம, எந்த விதமான அசட்ஸும் சிக்கிக்காம அசட்டை பில்ட் பண்ணணும். அடிக்கடி நான் சொல்ற விஷயம் தான், எண்ணம் போல் வாழ்க்கை. என்ன திங்க் பண்றீங்களோ அதான் நடக்கும். ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ வலுக்கட்டாயமா எந்த கஸ்டமர்ட்டையும் விற்க முடியாது. ஆனா அவங்க நீடுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் உங்களுக்கு கஸ்டமர் ரீபர்ச்சேஸ் கஸ்டமர். இந்த மாதிரி விஷயங்கள், சீக்ரெட்ஸ், அனலிட்டிக்ஸ் எல்லாமே இனிமே ஸ்ட்ராங்கா ஜனவரில இருந்து வரப்போகுது. நம்மளோட பல நண்பர்கள் இணையறாங்க, அவங்க எல்லாம் இந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பர்டைஸா இருக்காங்க. இந்த விஷயங்களை தான் இந்த ஒரு மாசமா பார்த்ததுனால கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா போயிட்டு இருக்கோம். ஜனவரி 2025 எல்லாருக்கும்
சூப்பரான ப்ராஸ்பரன்ஸான இயராக இருக்க போகுது. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். தேங்க்யூ. மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வீரா பேசுகிறேன். எல்லாம் 2025 நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். 2024 முடிய போகுது. இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது, திடீர்னு முடிகிற மாதிரி இருக்குது. எனிவேஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி செப்டம்பரில் கிரியேட்டிவ் இந்தியா அகாடமி ஸ்டார்ட் பண்ணோம். செப்டம்பர் 2024. 2017 ஆகஸ்ட்டில் கிரியேட்டிவ் இந்தியா ஜென்ரல் இன்சூரன்ஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வீடியோ வந்து காமனாக இந்த இயர் எண்டுக்கு நான் கொடுக்குற ஒரு வீடியோ. நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்மளோட சேஞ்சஸ் என்னென்ன இருக்க போகுது, இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் என்னென்ன இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நான் வந்து கிரியேட்டிவ் இந்தியா ஜென்ரல் இன்சூரன்ஸ் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளோட ஆண்ட்ராய்ட் சாஃப்ட்வேர் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அட்வைசராக எங்களோட ஜாயின் பண்ணி பிஸ்னஸ் பார்ட்னராக ஜாயின் பண்ணி பண்ணுற பிஸ்னஸோட பாலிசிஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கமிஷன்ஸ் அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இது இல்லாமல் என்ன டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வீக்லி 2 days வந்து 1 hour செஷன் மார்னிங் இருக்கும். நான் அந்த குரூப்பில் இருப்பேன். நபர்கள் யாராக இருக்கும், உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும், உள்ள வந்து நீங்கள் கற்றுக்கலாம். உங்களோட அடுத்த விஷயம், 3வது விஷயம், LMS கோர்சஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்படின்னா என்னன்னா, URL உங்களுக்கு இருக்கும், யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும், அதுக்குள்ளே வந்து வீடியோஸ் இருக்கும், பேசிக்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்கும், இன்சூரன்ஸ் மார்க்கெட் என்ன இருக்கும், இன்சூரன்ஸ்ல எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், சேல்ஸ் எப்படி க்ளோஸ் பண்ணணும், சீக்ரெட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த சம்பந்தமான வெபினார்ஸ் நம்ம எடுத்தது எல்லாமே வெபினார்ஸ் வந்து வீடியோஸ் அங்கே இருக்கும். உங்களோட ஃப்ரீ டைம்ல நீங்க படிச்சுட்டு உங்க பிசினஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, என்ஹான்ஸ் பண்றதுக்கு, கரெக்ஷன்ஸ் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த 3 விஷயமும் கிரியேட்டிவ் இந்தியா ஜெனரல் இன்சூரன்ஸ் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் எடுத்திருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டீம் இதுக்கு ரெடியா இருக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. அந்த ஆப் மூலியமாவே நீங்க வந்து யார்கிட்ட பாலிசி போடுறது கான்டாக்ட் பண்ணணும், யார்கிட்ட கொட்டேஷன் வாங்க கான்டாக்ட் பண்ணணும், யார்கிட்ட அக்கௌண்ட்ஸுக்கு கான்டாக்ட் பண்ணணும், கமிஷன் சம்பந்தமான விஷயங்களுக்கு. ஏதாவது கிரீவன்ஸ் இருந்ததுன்னா யாரை கான்டாக்ட் பண்ணணும், அந்த கிரீவன்ஸ் அட்ரஸ் ஆகல அப்படின்னா என்ன எப்படி கான்டாக்ட் பண்றது, இந்த விஷயங்கள் எல்லாமே அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். இது இல்லாம ஃபியூச்சர்ல அதுலேயே நீங்க கொட்டேஷன்ஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை உங்க கமிஷன்ஸை வந்து ஸ்பாட்ல செக் பண்ணி பார்க்கறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்கும். எந்த கம்பெனில பே அவுட்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே லேட்டஸ்ட் அப்டேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, நான் வீக்லி வந்து உங்களுக்கு ஒரு ஜூம்ஸ் கொடுக்குறோம்னு அஷ்யூர் பண்ணியிருந்தோம். அந்த ஜூம்ஸ்லாம் கொடுக்க முடியல, எங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அடுத்தடுத்து இன்னும் 2-3 பிஸ்னஸ் அடாப்ட் பண்ணுறதுனால. அதனால ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, LMS மாடியூலில் நாங்கள் ரெக்கார்டட் கோர்சஸ் கொடுத்துருவோம். அந்த ரெக்கார்டட் கோர்சஸை நீங்கள் எப்போனாலும் பார்த்துக்கலாம். வீக்லி வந்து இந்த 2 days மார்னிங்கோ அல்லது ஈவினிங் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களோட சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்கலாம். உங்களோட பிஸ்னஸை அடுத்த லெவல் க்ரோ பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள்லாம் லக்கியஸ்ட் பீப்புள் ஆல்ரெடி உள்ளே வந்துட்டீங்க. ஒரு சிலர் ஃப்ரீயாக வந்திருக்கலாம், ஒரு சிலர் 1000 rupees கட்டி வந்திருக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே ஜனவரிலேருந்து உள்ளே வர போகிற நபர்கள் எல்லாமே 2,999 பேமெண்ட்ஸ் கட்டி தான் பண்ண போகிறாங்க. 3,000 கட்டி தான் பண்ண போகிறாங்க. அடுத்து அது இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஏன்னா இதை வச்சு அவங்க சம்பாதிக்கும் போது அதுக்குண்டான ஃபீஸை கொடுக்கல அப்படின்னா அது ஒரு சீரியஸ்னஸ் புரியாது, அது பிஸ்னஸாக எடுத்து பண்ண மாட்டோம். அந்த காரணத்தினால ஓகே. நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டிவ் இந்தியா அகாடமியில் நம்ம அடுத்து கொண்டு போகிற விஷயம், இன்சூரன்ஸ் அட்வைசர்ஸை, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை ஃபுல்லாக அக்ராஸ் தமிழ்நாடு ரெக்ரூட் பண்ண போகிறோம். அவங்களுக்கு வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் மட்டும் சொல்லிக் கொடுக்க போகிறது இல்லை, லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதோட எக்ஸ்பர்ட்ஸ் உள்ள வர போகிறாங்க. அதுக்கு ஒரு கம்யூனிட்டி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வரப்போகுது. அடுத்தது பேங்க்ஸோட டைப்ஸ் வரப்போகுது. அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்ஸ் அந்த மாதிரி சப்போர்ட்ஸ் என்ன கொடுக்க முடியுங்கிற விஷயங்கள் கொடுக்க போகிறோம். ஒரு காமன் பீப்புளாக இங்கே உள்ளே வந்தால் உங்களோட இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் இங்கே ரெடி பண்ணியிருக்கோம். எதுவுமே தெரியாது அப்படின்னு ஒரு நபர் உள்ள வராரு அப்படின்னா அவரை மாசம் ஒரு 5 digit இன்கம் சம்பாதிக்க வைக்கிறது தான் முதல்ல எங்களோட குறிக்கோள். ரைட்டா? இந்த விஷயம் கிரியேட்டிவ் இந்தியா அகாடமியோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸா இருக்கும். 2வது விஷயம், கிரியேட்டிவ் இந்தியா ட்ரேடர்ஸ் அப் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து 3 முக்கியமான விஷயம். ட்ரேடை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபண்ட்ஸ் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். எப்போ வேணா நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம், வித்ரா பண்ணிக்கலாம். 24 hours மார்க்கெட்டு. 2வது, லாசஸ் கிடையாது, ஒன்லி ப்ராஃபிட்ஸ். அது எப்படி? ப்ராஃபிட் மட்டுமே வரும், லாஸும் வரதான் செய்யும். அப்படின்னா இங்க AI மூலியமா ட்ரேட் பண்றோம். AI மூலியமா ட்ரேட் பண்ணும்போது மெஷின்ஸ் என்னைக்குமே தப்பு பண்ணாது. ஒரு ATMல போய் நீங்க 1000 rupees வித்ரா பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நோட்டு கூடயும் வராது, ஒரு நோட்டு கம்மியாகவும் வராது. ஒத்துக்கிறீங்களா? அதே மாதிரி மார்க்கெட் டவுன் ஆக என்ன பண்ணுவோம்னா பர்ச்சேஸ் பண்ணுவோம், ஆவரேஜ் பண்ணி செல் பண்ணி ப்ராஃபிட்ஸ் மட்டும் தான் கொடுக்கும். 4 மாசமா நான் அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ரைட் சார். 3வது, எனக்கு இதுல பேசிக் கூட தெரியாது, நான் இதை பண்ண முடியுமா அப்படின்னா பேசிக்ஸ்ல இருந்து எக்ஸ்பர்டைஸ் ஆகிற வரைக்கும் கோர்சஸ் நம்மளோட கிரியேட்டிவ் இந்தியா ட்ரேடர்ஸ் அப்படி ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் 2025 இருந்து வருது. கம்யூனிட்டியோட ஜாயின் ஆயிருங்க, மற்ற பிசினஸ்ல என்ரோல் பண்ணிக்கிங்க. உங்களை நீங்க இன்வால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் 100% 2025 கேரண்டி. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துட்டு போகலாம், பிசினஸையும் எல்லா விதத்துலையும் பண்ணலாம். லாஸ் பண்ணாம, எந்த விதமான அசட்ஸும் சிக்கிக்காம அசட்டை பில்ட் பண்ணும்.
அடிக்கடி நான் சொல்ற விஷயம் தான், எண்ணம் போல் வாழ்க்கை. என்ன திங்க் பண்றீங்களோ அதான் நடக்கும். ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ வலுக்கட்டாயமா எந்த கஸ்டமர்ட்டையும் விற்க முடியாது. ஆனா அவங்க நீடுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் உங்களுக்கு கஸ்டமர் ரீபர்ச்சேஸ் கஸ்டமர். இந்த மாதிரி விஷயங்கள், சீக்ரெட்ஸ், அனலிட்டிக்ஸ் எல்லாமே இனிமே ஸ்ட்ராங்கா ஜனவரிலேருந்து வரப்போகுது. நம்மளோட பல நண்பர்கள் இணையறாங்க. அவங்க எல்லாம் இந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பர்டைஸா இருக்காங்க. இந்த விஷயங்களை தான் இந்த ஒரு மாசமா பார்த்ததுனால கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா போயிட்டு இருக்கோம். ஜனவரி 2025 எல்லாருக்கும் சூப்பரான ப்ராஸ்பரன்ஸான இயரா இருக்க போகுது. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். தேங்க்யூ. மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வீரா பேசுகிறேன். எல்லாம் 2025 நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். 2024 முடிய போகுது. இப்போ தான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது, திடீர்னு முடிகிற மாதிரி இருக்கு. எனிவேஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி செப்டம்பரில் கிரியேட்டிவ் இந்தியா அகாடமி ஸ்டார்ட் பண்ணோம். செப்டம்பர் 2024. 2017 ஆகஸ்ட்டில் கிரியேட்டிவ் இந்தியா ஜென்ரல் இன்சூரன்ஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வீடியோ வந்து காமனாக இந்த இயர் ரெண்டுக்கு நான் கொடுக்குற ஒரு வீடியோ. நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்மளோட சேஞ்சஸ் என்னென்ன இருக்க போகுது, இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் என்னென்ன இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நான் வந்து கிரியேட்டிவ் இந்தியா ஜென்ரல் இன்சூரன்ஸ் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளோட ஆண்ட்ராய்ட் சாஃப்ட்வேர் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அட்வைசராக எங்களோட ஜாயின் பண்ணி, பிஸ்னஸ் பார்ட்னராக ஜாயின் பண்ணி பண்ணுற பிஸ்னஸோட பாலிசிஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கமிஷன்ஸ் அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இது இல்லாமல் என்ன டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வீக்லி 2 days வந்து 1 hour செஷன் மார்னிங் இருக்கும். நான் அந்த குரூப்பில் இருப்பேன். நபர்கள் யாராக இருக்கும், உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும், உள்ள வந்து நீங்கள் கற்றுக்கலாம். உங்களோட அடுத்த விஷயம், 3வது விஷயம், எல்எம்எஸ் கோர்சஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்படின்னா என்னன்னா, யூஆர்எல் உங்களுக்கு இருக்கும், யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும், அதுக்குள்ளே வந்து வீடியோஸ் இருக்கும், பேசிக்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்கும், இன்சூரன்ஸ் மார்க்கெட் என்ன இருக்கும், இன்சூரன்ஸ்ல எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், சேல்ஸ் எப்படி க்ளோஸ் பண்ணணும், சீக்ரெட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இது சம்பந்தமான வெபினார்ஸ் நம்ம எடுத்தது எல்லாமே வெபினார்ஸ் வந்து வீடியோஸ் அங்கே இருக்கும். உங்களோட ஃப்ரீ டைம்ல நீங்க படிச்சுட்டு உங்க பிசினஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, என்ஹான்ஸ் பண்றதுக்கு, கரெக்ஷன்ஸ் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த 3 விஷயமும் கிரியேட்டிவ் இந்தியா ஜெனரல் இன்சூரன்ஸ் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் எடுத்திருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டீம் இதுக்கு ரெடியா இருக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. அந்த ஆப் மூலியமாவே நீங்க வந்து யார்கிட்ட பாலிசி போடுறது கான்டாக்ட் பண்ணணும், யார்கிட்ட கொட்டேஷன் வாங்க கான்டாக்ட் பண்ணணும், யார்கிட்ட அக்கௌண்ட்ஸுக்கு கான்டாக்ட் பண்ணணும், கமிஷன் சம்பந்தமான விஷயங்களுக்கு. ஏதாவது கிரீவன்ஸ் இருந்ததுன்னா யாரை கான்டாக்ட் பண்ணணும், அந்த கிரீவன்ஸ் அட்ரஸ் ஆகல அப்படின்னா என்ன எப்படி கான்டாக்ட் பண்றது, இந்த விஷயங்கள் எல்லாமே அங்கே கொடுக்கப்படும். இது இல்லாம ஃபியூச்சர்ல அதுலயே நீங்க கொட்டேஷன்ஸ் எடுக்கிறதுக்கோ இல்ல உங்க கமிஷன்ஸை வந்து ஸ்பாட்ல செக் பண்ணி பாக்குறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்கும். எந்த கம்பெனில பே அவுட்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே லேட்டஸ்ட் அப்டேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, நான் வீக்லி வந்து உங்களுக்கு ஒரு ஜூம்ஸ் கொடுக்குறோம்னு அஷ்யூர் பண்ணியிருந்தோம். அந்த ஜூம்ஸ்லாம் கொடுக்க முடியல, எங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அடுத்தடுத்து இன்னும் 2-3 பிஸ்னஸ் அடாப்ட் பண்றதுனால. அதனால ஸ்பெஷலா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எல்எம்எஸ் மாடியூல்ல நாங்கள் ரெக்கார்டட் கோர்சஸ் கொடுத்துருவோம். அந்த ரெக்கார்டட் கோர்சஸை நீங்க போனாலும் பார்த்துக்கலாம். வீக்லி வந்து இந்த 2 days மார்னிங்கோ அல்லது ஈவினிங் இருக்கும். அந்த டைம்ல நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களோட சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்கலாம். உங்களோட பிசினஸை அடுத்த லெவல் க்ரோ பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க எல்லாம் லக்கியஸ்ட் பீப்புள் ஆல்ரெடி உள்ள வந்துட்டீங்க. ஒரு சிலர் ஃப்ரீயா வந்திருக்கலாம், ஒரு சிலர் 1000 rupees கட்டி வந்திருக்கலாம். ஆனா இதுக்கு மேல ஜனவரில இருந்து உள்ள வர போற நபர்கள் எல்லாமே 2,999 பேமெண்ட்ஸ் கட்டி தான் பண்ண போறாங்க. 3,000 கட்டி தான் பண்ண போறாங்க. அடுத்து அது இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஏன்னா இதை வச்சு அவங்க சம்பாதிக்கும் போது அதுக்குண்டான ஃபீஸை கொடுக்கல அப்படின்னா அது ஒரு சீரியஸ்னஸ் புரியாது, அது பிசினஸா எடுத்து பண்ண மாட்டோம். அந்த காரணத்தினால ஓகே. நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டிவ் இந்தியா அகாடமியில நம்ம அடுத்து கொண்டு போற விஷயம், இன்சூரன்ஸ் அட்வைசர்ஸை, பிசினஸ் பார்ட்னர்ஸை ஃபுல்லா அக்ராஸ் தமிழ்நாடு ரெக்ரூட் பண்ண போறோம். அவங்களுக்கு வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் மட்டும் சொல்லிக் கொடுக்க போறது இல்லை, லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லிக் கொடுக்க போறோம். அதோட எக்ஸ்பர்ட்ஸ் உள்ள வர போறாங்க. அதுக்கு ஒரு கம்யூனிட்டி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வரப்போகுது. அடுத்தது பேங்க்ஸோட டைப்ஸ் வரப்போகுது. அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்ஸ் அந்த மாதிரி சப்போர்ட்ஸ் என்ன கொடுக்க முடியுங்கிற விஷயங்கள் கொடுக்க போறோம். ஒரு காமன் பீப்புளா இங்க உள்ள வந்தா உங்களோட இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நாங்க இங்க ரெடி பண்ணிட்டோம். எதுவுமே தெரியாது அப்படின்னு ஒரு நபர் உள்ள வராரு அப்படின்னா அவரை மாசம் ஒரு 5 digit இன்கம் சம்பாதிக்க வைக்கிறதா முதல்ல எங்களோட குறிக்கோள். ரைட்டா? இந்த விஷயம் கிரியேட்டிவ் இந்தியா அகாடமியோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸா இருக்கும். 2வது விஷயம், கிரியேட்டிவ் இந்தியா ட்ரேடர்ஸ் அப் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து 3 முக்கியமான விஷயம். ட்ரேடை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபண்ட்ஸ் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். எப்போ வேணா நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம், வித்ரா பண்ணிக்கலாம். 24 hours மார்க்கெட்டு. 2வது, லாசஸ் கிடையாது, ஒன்லி ப்ராஃபிட்ஸ். அது எப்படி? ப்ராஃபிட் மட்டுமே வரும், லாஸும் வரதான் செய்யும் அப்படின்னா, இங்க ஏஐ மூலியமா ட்ரேட் பண்றோம். ஏஐ மூலியமா ட்ரேட் பண்ணும்போது மெஷின்ஸ் என்னைக்குமே தப்பு பண்ணாது. ஒரு ஏடிஎம்ல போய் நீங்க 1000 rupees வித்ரா பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நோட்டு கூடயும் வராது, ஒரு நோட்டு கம்மியாகவும் வராது. ஒத்துக்கிறீங்களா? அதே மாதிரி மார்க்கெட் டவுன் ஆக என்ன பண்ணுவோம்னா பர்ச்சேஸ் பண்ணுவோம், ஆவரேஜ் பண்ணி செல் பண்ணி ப்ராஃபிட்ஸ் மட்டும் தான் கொடுப்போம். 4 மாசமா நான் அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ரைட் சார். 3வது, எனக்கு இதுல பேசிக் கூட தெரியாது, நான் இதை பண்ண முடியுமா அப்படின்னா, பேசிக்ஸ்ல இருந்து எக்ஸ்பர்டைஸ் ஆகிற வரைக்கும் கோர்சஸ் நம்மளோட கிரியேட்டிவ் இந்தியா ட்ரேடர்ஸ் அப்படி ஸ்டார்ட் ஆகுது.
இது எல்லாமே ஃபர்ஸ்ட் 2025 வருது. கம்யூனிட்டியோட ஜாயின் ஆயிருங்க, மற்ற பிசினஸ்ல என்ரோல் பண்ணிக்கிங்க. உங்களை நீங்க இன்வால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் 100% 2025 கேரண்டி. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துட்டு போகலாம், பிசினஸையும் எல்லா விதத்துலையும் பண்ணலாம். லாஸ் பண்ணாம, எந்த விதமான அசட்ஸும் சிக்கிக்காம அசட்டை பில்ட் பண்ணணும். அடிக்கடி நான் சொல்ற விஷயம் தான், எண்ணம் போல் வாழ்க்கை. என்ன திங்க் பண்றீங்களோ அதான் நடக்கும். ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ வலுக்கட்டாயமா எந்த கஸ்டமர்ட்டையும் விற்க முடியாது. ஆனா அவங்க நீடுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் உங்களுக்கு கஸ்டமர் ரீபர்ச்சேஸ் கஸ்டமர். இந்த மாதிரி விஷயங்கள், சீக்ரெட்ஸ், அனலிட்டிக்ஸ் எல்லாமே இனிமே ஸ்ட்ராங்கா ஜனவரிலேருந்து வரப்போகுது. நம்மளோட பல நண்பர்கள் இணையறாங்க, அவங்க எல்லாம் இந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பர்டைஸா இருக்காங்க. இந்த விஷயங்களை தான் இந்த ஒரு மாசமா பார்த்ததுனால கொஞ்சம் ஸ்டோன் ஸ்டடியா போயிட்டு இருக்கோம். ஜனவரி 2025 எல்லாருக்கும் சூப்பரான ப்ராஸ்பரன்ஸான இயரா இருக்க போகுது. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். தேங்க்யூ. மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வீரா பேசுகிறேன். எல்லாம் 2025 நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். 2024 முடிய போகுது. இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, திடீர்னு முடிகிற மாதிரி இருக்கு. எனிவேஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி செப்டம்பர்ல கிரியேட்டிவ் இந்தியா அகாடமி ஸ்டார்ட்